தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜயண்ணா அவர்கள் ஆசையுடன் கரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக மதியழகன் நான் கடந்த 24 நாட்களாக வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறேன். அதன் அடிப்படையில் இன்று 19வது வார்டுக்கு உட்பட்ட கரூர் மாநகராட்சி 19வது வார்டுக்கு உட்பட்ட தாந்தானி குடித்தெரு, ஆதிமாரியம்மன் கோயில் தெரு, குழந்தாக்கவுடனூர், ராமாக்கவுடனூர், பசுவதிபாளையம் ஆகிய பகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறேன். ஒவ்வொரு இடமும் செல்லும் இடமெல்லாம் தலைவருக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் விசில் சின்னத்திற்கும் வரவேற்பு அதிகமாகவே உள்ளது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. இருப்பதை பார்க்கும்பொழுது உற்சாகமும் மன உற்சாகமும் எங்களுக்கு தோன்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு உடல் வலியும் மன வலியும் தெரியாமல் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். நடந்து செல்வது மக்கள் கொடுக்கும் உற்சாகத்தை பார்க்கும்பொழுது அவங்க முக மலர்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் ஒரு எனர்ஜி டானிக்காக இருக்கிறது. தமிழக வெற்றிகளின் தலைவர் 23ஆம் தேதி தேர்தல் அன்று விசில் சின்னத்திற்கு மக்கள் அனைவரும் வாக்களித்து மே 4 அன்று தமிழக வெற்றிகளின் தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் பதவியில் அமர வைக்க மக்கள் அனைவரும் தயாராக உள்ளனர் என்பதை எழுச்சியை பார்க்கும்போது தெரிகிறது. ஒரே ஒரு கருத்து மட்டும்தான், எதிர்க்கட்சியும் ஆளுக்கட்சியும் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கலாம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஏமாந்து கொண்டிருக்கிறது அந்த எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி மட்டும்தான். மக்கள் அனைவரும் நல்ல விழிப்புணர்வு இருக்கிறார்கள். பணத்தை வாங்கிக் கொண்டு கழக தலைவர் அவர்கள் சொன்னமாறு விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க அனைவருமே தயாராகிவிட்டார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி.